அனைவருக்கும் வணக்கம். சென்னை 49வது புத்தக காட்சியில் பன்மை வெளி அரங்கம் எண் 33, 34 தமிழர் தமிழ் தேசியம் தொடர்பான புதிய நூல்கள் பலவற்றை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஐயா மணியரசன் அவர்களும் ஐயா வெங்கட்ராமன் அவர்களும் எழுதிய பல புதிய நூல்களை இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கிறோம். மிக முக்கியமாக ஐயா மணியரசன் அவர்கள் எழுதியுள்ள இனமா மதமா அரசியலிசமா இந்த நூல் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மத அரசியலை செய்யலாம் என்று ஆரியத்துவ சக்திகள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அந்த மத அரசியலுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. நாம் செய்ய வேண்டியது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது இன அரசியலே என்பதையும், உலகெங்கும் பல நாடுகளிலே பல தேசங்களிலே இன அரசியல் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் ஒரே நூலிலே ஐயா மணியரசன் அவர்கள் அழகாக கொடுத்திருக்கிறார். இன அரசியல் என்பது உலகம் முழுக்க இருக்குது. மத அரசியல் எங்கேயும் வெற்றி பெறவில்லை. எங்கெல்லாம் மதத்தை வைத்து அந்த நாட்டிலே ஒரு எழுச்சியை கொண்டு வரலாம், அது ஆனால் தற்காலிகமாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இனம் என்பது தான் மக்களிடையே ஆழ்ந்து ஊன்றி இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நூலில் அவர் சொல்லியிருக்கிறாரு. மிகச்சிறிய நூல் தான் இது. எனவே அவசியம் இந்த நூலை அனைவரையும் வாங்கி படிக்க வேண்டும். யூத ஜியோனியமும் ஆரிய பாரதியம் என்ற இந்த நூலில் யூத இனவெறி என்பதை உலகம் முழுக்க நம்ம இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகவாதிகள் கண்டிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். பாலஸ்தீன மக்களை அவர்கள் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று எல்லோரும் தெரிகிறது. அதுபோல ஆரிய பாரதியம் என்ற பெயரிலே ஆரிய பிராமணிய மேலாதிக்கம் என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட தேசிய இனங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, தமிழ் இனத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இரண்டுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன, எதெல்லாம் அவர்களுக்கு ஒற்றுமையாக இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லி இதற்கான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இந்த நூலை வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியிருக்கிறார். எனவே இந்த நூலும் ஒரு சிறிய நூல் தான். எனவே அனைவரும் இந்த நூலை வாசிக்கலாம். சிறுவர்களுக்காக இந்த தமிழர் கண்ணோட்ட பண்புகளி சார்பிலே ஒரு 5 நூல்களை நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு 35 ரூபாய் மதிப்புள்ளான நூல்கள் தான். இதில் ஒவ்வொன்றும் 35 ரூபா தான். ஏன் இது சிறுவர்களுக்காக அப்படின்னா, நாம் இந்த நூல் பார்த்திங்கன்னா நருடவும் பாண்டிய நெடுஞ்செழியனும். பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி தமிழ் உணர்வாளருக்கு தெரியும். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சங்க காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய மன்னன், ஆரிய படையை விரட்டி அடித்தவன் என்று நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு யாரை தெரியுதுன்னா பாண்டியனை தெரியல, நருடோவை தான் தெரியுது. அதனால் அவங்க பார்த்து ரசித்து பழகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நருடோ கதாபாத்திரத்தின் வழியாக பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையிலே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் எல்சா என்ற ஒரு கதாபாத்திரம், பெண்கள் சின்ன குழந்தைகள் அந்த கார்ட்டூன் அதிகமாக பார்க்குறாங்க. அந்த எல்சாவும் மன்னாவும் பேகன் மன்னரை, நம்முடைய தமிழ் இனத்தினுடைய கொடை வள்ளலாக விளங்கிய பேகனை சந்தித்தால் எப்படி இருக்கும், அந்த காட்சிகள் எப்படி இருக்கும், அதன் வழியாக பேகனுடைய ஆட்சி முறை, அப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை, இதை எல்லாவற்றையும் கடத்துவதாகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் வீரத்தமிழன் ராஜேந்திர சோழன் என்று ராஜராஜேந்திர சோழனுடைய அந்த வாழ்க்கை வரலாறை சிறுவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் படங்கள் தான் இருக்கும். அந்த படங்களை பார்த்தாலே அவங்களுக்கு இவர் எப்படியான ஒரு மன்னனாக இருந்தார், எப்படி பயணம் செஞ்சார், எப்படி யானைகளை கொண்டு போனார், எப்படி போர் செஞ்சார், எல்லாமே அவங்க புரிந்து கொள்ள முடியும். அதுபோல் தீரன் சின்னமலையுடைய அந்த வரலாறு அவங்க அந்த தீரன் சின்னமலையுடைய வீரம் எப்படிப்பட்டது, வெள்ளையருக்கு எப்படி எதிராக அவர் உறுதியாக நின்னார், அந்த போர் திறம், ஆட்சி முறை, இது எல்லாவற்றையும் இந்த நூலில் நம்ம சொல்ல முடியும். அதுபோல் வஉசி எனும் கப்பல் தாத்தா, இந்த நூலில் வஉசி அவர்களை பற்றிய ஒரு புதிய கோணத்தில் சிறுவர்களுக்கான ஒரு கதையை உருவாக்கி அந்த கதைக்குள்ளே வஉசியை வச்சு அப்படியான ஒரு 32 பக்க நூல். இப்போ இது இந்த 5 நூல்களுமே மொத்தமாகவே பார்த்தோம்னா ஒரு 150 ரூபா வந்துடும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இல்லை நமக்கு தெரிந்த பசங்களுக்கு பரிசளிப்பதற்கு இந்த நூல்களை அவசியம் வாங்கலாம். இது போன்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தமிழ் தேசிய இன உணர்வையும் வரலாற்றையும் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுப்பதற்கான பல நூல்களை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பன்மை வெளியீட்டியகம் வெளியிட்டிருக்கிறது. அடுத்த நூலாக லட்சியமில்லா சமூகத்தில் ரசிக சீரழிவுகள் என்ற இந்த நூல். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இப்போ 1960களிலாவது திராவிட நாடு என்ற பெயரிலாவது ஒரு லட்சியம், தனிநாடு விடுதலை லட்சியம் மக்கள் முன் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் 1960களுக்கு பிறகு இன்றைக்கு வரை எந்த ஒரு பொது லட்சியமும் மக்கள் முன் வைக்கப்படாததுனால கிட்டத்தட்ட ரசிகர்களை போல இந்த மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எல்லோருக்கும் தெரியும். விஜய் போன்றவர்களாம் அரசியலுக்குள்ளே வந்த பிறகு அந்த சீரழிவு என்பது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். எனவே இந்த மாதிரியான சீரழிவுகளை எப்படி எதிர்கொள்வது, ஒரு லட்சியத்தோடு இந்த சமூகத்தை எப்படி முன் நகர்த்துவது, நமக்கான லட்சியம் என்ன, இதையெல்லாம் கேள்வி பதில்களோடு அழகான ஒரு நூலாக இந்த நூலில் ஐயா மணியரசன் அவர்கள் கொடுத்துருக்கிறார். அவசியம் அனைவரும் இதை வாங்கி படிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது இரவல் இந்துத்துவா ஏகாதிபத்தியம், இரட்டை வேட பாசிச எதிர்ப்பு. இன்றைக்கி பாஜக பாசிச எதிர்ப்பு என்று எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் பாஜக பாசிசம் என்றால் என்ன என்று யாரும் வரையறுப்பது கிடையாது.
பாஜக பாசிசம் என்பது நடைமுறையில் மிக மிக தீவிரமான இந்திய தேசியம்தான். ஆனால் பாதி இந்திய தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய பல பேர் வந்து பாஜக பாசிச எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அதில் என்ன இருக்குன்றத இதுக்குள்ளே வந்து ஆய்வு செய்து, அதுபோல் இப்போ காங்கிரஸை ஆதரித்து கொண்டே பாசிச எதிர்ப்புன்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பாஜக பாசிசம் என்று அவர்கள் செய்யக்கூடிய எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தியவர்கள், கருவாக உருவாக்கியவர்கள் எல்லாமே காங்கிரஸ்காரங்க தான். ஆனால் அவங்க கூட இருந்துக்கிட்டு பெரிய பெரிய மார்க்ஸ் லெனின் கோட்டெல்லாம் சொல்லிவிட்டு பாஜக பாசிச எதிர்ப்பு என்ற பேரில் இரட்டை வேடம் போடுறாங்க என்பதெல்லாம் இந்த நூலில் ஐயா அவர்கள் அழகாக அம்பலப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு பாசிச எதிர்ப்பு பேசக்கூடியவர்கள் இந்த நூலை கண்டிப்பாக ஆழ்ந்து வாசித்து விவாதங்களை உருவாக்க வேண்டும். அதற்கான நூலாகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஐயா பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்கள் தமிழ் தேசியமே வழி, திராவிட திரிபு ஒளி என்ற இந்த நூலை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக திட்டங்களை, இந்திய அரசனுடைய திட்டங்களை திராவிட மாடல் அரசு எப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, இதன் காரணமாக தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதையெல்லாம் பல கட்டுரைகள் வாயிலாக இந்த நூலில் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அனைவரும் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். அதுபோல் தமிழின தொன்மை என்ற இந்த நூல் தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னெடுத்த தமிழர் தொன்மை மாநாடு மதுரையில் சிறப்பாக நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே ஆய்வறிஞர்கள், ஆய்வாளர்கள், பல செயல்பாட்டாளர்கள் முன்வைத்த கருத்துக்களை எல்லாம் கட்டுரைகளாக தொகுத்து ஒரு மிகச்சிறந்த நூலாக, ஒரு கருத்து களஞ்சியமாக இந்த நூல் வந்திருக்கிறது. தமிழ் இனத்தின் தொன்மை குறித்து ஆர்வமாக இந்த கல்வெட்டு இது பற்றிலாம் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படித்து தமிழின தொன்மை குறித்து புரிந்து கொள்வதற்கும் விவாதிப்பதற்கும் இந்த நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பாவலர், தமிழ் கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர் பாவலர் கவி பாஸ்கர் அவர்கள் 2 கவிதை தொகுப்பில் இந்த புத்தக கண்காட்சியில் வெளியிட்டிருக்கிறார். கிழிந்து தொங்கும் முகமுடிகள் என்ற இந்த நூலும், எரிகணை வீச்சு என்ற இந்த நூலும் இரண்டுமே கவிதை தொகுப்புகள் தான். ரெண்டுமே தமிழ் தேசிய களங்களிலே அவர் வாசித்த கவிதைகள். தமிழ் தேசிய எழுச்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அவருடைய கவிதைகள் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு உரமூட்டுவதாக இருக்கிறது என்பதெல்லாம் இந்த கவிதை நூலில் படிக்கலாம். எனவே கலை இலக்கிய ஆர்வலர்கள் இந்த 2 கவிதை நூல்களையும் அவசியம் வாங்கி படிக்க வேண்டும். அதுபோல் பல பழைய தமிழ் அறிஞர்களுடைய நூல்களை புதிய பதிப்புகளாக கொண்டு வந்திருக்கோம். அதில் மிக முக்கியமாக புலவர் இறைக்குருவனார் அவர்களிடையில் பாவேந்தரின் பைந்தமிழும் தமிழும் என்ற இந்த நூல். இதில் வந்து பாவேந்தர் அவருடைய அந்த கவிதைகளில் எப்படி வந்து தமிழ் சொற்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு நகைச்சுவை நயத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு, பைந்தமிழை எப்படியெல்லாம் அவருடைய அந்த கவிதைகளில் மேற்கோள் காட்டி பயன்படுத்தியிருக்கிறார் என்பதெல்லாம் இந்த நூலில் ஐயா இறைக்குருவனார் அவர்கள் நல்ல அழகான முறையில் எழுதியிருக்கிறார். பாவேந்தர் வந்து நம்ம மேலும் புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் அடிப்படையான ஒரு நூலாக இருக்கும். அதுபோல் முது முனைவர் இளங்குமரன் அவருடைய தமிழ் சொற்பொருள் வரலாறு, தமிழுடைய அந்த சொற்கள் வந்து இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் இதையெல்லாம் நாம் வந்து எப்படி புரிந்து கொள்வது, எப்படி இருக்கிறது, எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் அதெல்லாம் ஒரு இலக்கண வகுப்பை போல ஒரு இலக்கண ஆசிரியராக இருந்து ஐயா இளங்குமரன் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார். தமிழ் மொழி சார்ந்த ஆய்வாளர்கள், ஆர்வலர்கள், மாணவர்கள் இந்த நூலை அவசியம் வாங்கி படிக்க வேண்டும். அதுபோல் தேவநேய பாவாணர் அவர்களுடைய பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் என்ற இந்த நூல் தமிழுடைய சங்ககால வாழ்க்கை முறை இன்றைக்கு எப்படி இருக்கிறது, என்ன உடை உடுத்தினார்கள், எப்படி வணிகம் நடைபெற்றது, எந்த வகை கப்பல்களெல்லாம் பயணித்திருக்கிறார்கள் அப்படின்னு எல்லா வகையிலும் தமிழருடைய அந்த பண்டைய வாழ்க்கை முறையை, நாகரிகத்தை, பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூலாகத்தான் இந்த நூல். எனவே அந்த நூலை வந்து இந்த கண்காட்சியில் புதுப்பித்து போட்டிருக்கிறோம். இதே போல் 2 புதிய நூல்கள், புதிய படைப்புகளாக வந்திருக்கு. ஒன்று வந்து தமிழர் மெய்யியலுக்குள் அடங்கும் அறிவியல் என்ற இந்த நூல் சங்க காலத்தில் வந்து பாடல்கள் வழியாகத்தான் நமக்கு அந்த வரலாறே சொல்லப்பட்டிருக்கு. சங்ககால வரலாறு நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்னா சங்க இலக்கிய பாடல்கள் வழியாக. இப்போ இந்த நூலை எழுதிய எழுத்தாளர் கீழடிவாணன் அவர்கள் ஒரு புதிய முயற்சியாக அந்த தமிழ் சமூகத்தினுடைய மெய்யியலுக்குள் இருக்கக்கூடிய அறிவியல் செய்திகளை பாடல்கள் வழியாக ஒரு 50 வெண்பா பாடல்கள் வழியாக சொல்கிறார். வெறும் பாடல்னால் புரியாமல் போயிட போகுதுன்றதுனால அந்த பாடலுக்குரிய படங்களையும் அந்த பாடலுக்குரிய அந்த சில விளக்கங்களையும் சொல்லியிருக்கார். எனவே அந்த பாடலையும் புரிந்து கொள்ளலாம், அதில் இருக்கக்கூடிய சொல் நயத்தை நம்ம ஒரு கவிதை போல ரசிக்கலாம். அதே நேரத்தில் நம்முடைய மெய்யியல் அறிவியல் செய்திகளையும் புரிந்து கொள்ளலாம். நல்லா இந்த நூல் வந்து விற்பனை ஆகிட்டு ஒரு புதுமையான ஒரு முயற்சி என்பதனால இந்த நூல் வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு. அதுபோல் பாவலர் இளரா மோகன் அவர்கள் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல பாடல்களில் வந்து காணப்படக்கூடிய மன்னர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு கதை, சிறுகதை படிக்கும்போது எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு படிப்போமோ
அது போன்ற ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய நடையிலே இந்த நூலை எழுதியிருக்கிறார். அம்பரா தூணியில் அணியமாகும் அம்புகள். அம்பரா தூணி என்பது என்னென்னா, இந்த வீரருடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த அம்பு கூட இருக்கு பாருங்க, அதுதான். அதில் வந்து அம்புகள் எப்படி அணியமாவதற்கு தயாராக இருக்கோ பாய்வதற்கு, அதுபோல தான் இந்த நூலில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை அவர் வடித்திருக்கிறார். ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு ஆளுமையை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்டுரையாக அவர் கொடுத்துருக்கார். சங்ககால எல்லாளனாக இருக்கட்டும், நம்ம வஉசியாக இருக்கட்டும், சிங்கார வேலராக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு கட்டுரைகள் நிறைய இதில் இருக்குது. எனவே ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தொகுப்பாக இந்த நூல் பாவலர் இளரா மோகன் அவர்களால் படைக்கப்பட்டிருக்குது. அரங்கு எண் 33, 34 அறிவு களஞ்சியமாக இங்கே நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அனைவரும் வந்து வாங்கி படித்து தமிழ் சமூகத்திலே ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரடியாக புத்தக கண்காட்சிக்கு வர முடியாதவர்கள் www.panmeveli.com என்ற இணையதளத்தில் நேரடியாக நீங்கள் புத்தகங்களை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். 98 40 84 85 94 என்ற கைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைத்து பேசி உங்களுக்கு எந்தெந்த நூல்கள் வேணும் முகவரியும் நீங்கள் அதில் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நூல்கள் அனுப்பி வைக்கப்படும். எனவே அந்த வகையிலே நீங்கள் நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.